வெல்கம் டு கிரியேட்டர் தமிழன் சேனல். இந்த வீடியோவில் கை கடக்கமாக ஒரு சின்னதாக டார்ச் லைட் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் எடுத்துக்கிட்ட அந்த லைட்டு எல்லோ கலரில் எரியும். இப்போ எடுத்துக்கிட்ட லைட்டில் பாசிட்டிவ் நெகட்டிவ் குறித்து வச்சுக்கோங்க. அப்போ தான் சால்ட்ரிங் பண்ண ஈஸியாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பேட்டரியிலேருந்து வர ஒயர் லைட்டில் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சால்ட்ரிங் பண்ணியாச்சு. அடுத்து ஸ்விட்ச்லேயும் சால்ட்ரிங் பண்ணியாச்சு. நண்பர்களே, சால்ட்ரிங் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பழைய லென்ஸ் எடுத்துக்கிட்டேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, லைட் இது பின்னாடி தான் கனெக்ட் பண்ணணும். லைட்டு சாதாரணமாக பார்த்தீங்கன்னா எல்லா டைரெக்ஷன்லையும் வெளிச்சம் போகும். இந்த மாதிரி லென்ஸில் கனெக்ட் பண்ணால் ஸ்ட்ரைட்டாக மட்டும்தான் வெளிச்சம் போகும். அதுக்கு தான் எடுத்துக்கிட்டேன். பழைய அட்டையோட கார்னரில் பேட்ரி வச்சு அதோட அகலத்தை குறித்து வச்சுக்கணும். மொத்தம் 4, ஏன்னா 4 இதை மடிக்கணும். இது பார்த்திங்கன்னா செவ்வக ஷேப்பில் வரும். அதுக்காக தான் வச்சு பார்த்தா லைட்டாக ப்ரெஷர் கொடுத்தா போதும், அது தன்னால் மடங்கிடும். மடக்கும் போது நேராக மடக்குங்க. 1 மடக்கியாச்சு. அதே மாதிரியே 4 இதையும் மடக்கிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், சின்ன யாராவது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துவாங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இப்போ உள் பக்கமாக வளைச்சிக்கிட்டு இருக்கேன். ஓகே, 4 பக்கமும் முடிஞ்சிருச்சு. இது பார்த்திங்கன்னா சுவிட்சுக்காக கட் பண்ணியிருக்கேன். சுவிட்சு பெருசாக இருக்கிறதுனால ஒரு ஓரமாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இதை கனெக்ட் பண்ணிவிட்டு ஃபெவிக்விக்கை வச்சு ஒட்டிடலாம். ஓகே, சுவிட்சு ஃபிட் ஆகிடுச்சு. இப்போ இதை ஒட்டுறது மட்டும்தான் வேலை. அதை ஒட்டிடுவோம். ஒட்டுறதுக்காக நறுக்குன அந்த சின்ன பீஸை இப்போ ஃபெவிக்விக்கை வச்சு ஒட்டிட்டோம். சுவிட்சோட சால்ட்ரிங் பண்ண பேட்டரி கனெக்டரில் பேட்டரியை கனெக்ட் பண்ணி அந்த அட்டையை 4 பக்கமும் சுற்றி கவர் பண்ணிட வேண்டியதான். இப்போ இந்த அட்டையை ஃபெவிக்விக்கை வச்சு ஒட்டிட்டோம்னா முடிஞ்சிருச்சு. இப்போ ஒரே ஒரு இடம்தான், இதையும் கவர் பண்ணிட வேண்டியதான். இதை ஒட்டியாச்சு. ஓகே, நம்ம டார்ச் லைட்டு கம்ப்ளீட். டெஸ்ட்டுக்காக ஓகே எரியுது. இப்போ இந்த லென்ஸையும் இதோட ஒட்டிட வேண்டியதான். டார்ச் லைட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. உங்களுக்கு தேவைன்னா கலர் பேப்பர் ஒட்டிக்கலாம். நான் இது ஒட்டியிருக்கேன். இருட்டில் தான் டெஸ்ட் எடுத்தேன், அதனால் தெரிய வாய்ப்பு இல்லை. டார்ச் லைட் இருட்டில் எப்படி இருந்ததுன்னு நீங்களே பாருங்கள். இது உண்மையிலே இன்னும் பிரைட்டாக தான் இருந்துச்சு. நம்ம வீடியோ எடுக்கிறது ஃபோனில் இல்லையா, அதனால் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். வேறு என்ன பண்ணுறது. ஓகே, இது வரைக்கும் நம்ம வீடியோவை பார்த்துட்டு இன்னும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி ஆள்னு கொடுத்துவாங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ பக்கத்தில் வச்சு டெஸ்ட் பண்ண இது எவ்வளோ பிரைட்டாக இருக்குதுன்னு தெரியுதா? இதுதான் இதோட உண்மையான பிரைட்னஸ். இந்த வீடியோ குறித்த சந்தேகங்கள் எதாவது இருந்தால் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய் நண்பர்களே.